உண்மையாலுமே ஒரு நடிகருடைய படம் 15 வருஷம் கழிச்சு ஆல்ரெடி பார்த்த படம் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அஜித் ரசிகர்கள் இந்த மங்காத்தா பார்க்காம இருப்பாங்களா? இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விநியோகஸ்தர்கள் சொன்னாங்க பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு மங்காத்தா படத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த புக் மை ஷோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா டிக்கெட்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மணி நேரத்துக்கு 6000 7000 பறக்குது. கிட்டத்தட்ட 300 ஸ்கிரீன்ஸ். இன்னைக்கு புது படத்தை ரிலீஸ் பண்ணீங்கனாலே 300 ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் பண்றது இல்ல. ஆனா ஒரு ரீ ரிலீஸ் படத்துக்கு 300 ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முதல் நாள் வசூல் கேட்டீங்கன்னா கில்லி படத்தை ஓவரால் வசூல முறியடிக்க வாய்ப்பு இருக்குதா சார்? கில்லி தான் இது வரைக்கும் ரீ ரிலீஸ்ல அது ஃபர்ஸ்ட் வசூல்ல வந்து நம்பர் 1ல இருக்கிறது கில்லி தான். அது படையப்பா ரஜினி படம் வந்துச்சு பர்த்டே அன்னைக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அதிரிபுதிரியான கலெக்ஷன், வேற மாதிரியான கலெக்ஷன் பண்ணிச்சு சூப்பரா. அதாவது வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா அதனோட கலெக்ஷனுமே வந்து எக்ஸ்ட்ராடனரி கலெக்ஷன். ஆனாலும் பாத்தீங்கன்னா மங்காத்தா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரேஸ்ங்கிறதே பாத்தீங்கன்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் தான். தல ரசிகர்கள் தளபதி தொண்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஹேஷ்டேக் போட்டு விஜயோட ரசிகர்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. காரணம் என்னன்னா அஜித்தோடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு வந்து விஜயோட ரசிகர்கள் நினைக்கிறாங்க. கேம்பான அபிஷேகம், பால அபிஷேகம் மாதிரி கேம்பா அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பாக்கு பெரிய பெரிய பேனர்லாம் வச்சிருக்காங்க சார். கேம்பா ஆட் அஜித் நடிச்சிருக்காருல அந்த பேனரை வச்சு கேம்பாவே வாங்கி வந்து அபிஷேகம் பண்றாங்க. அதாவது வந்து எங்க தலைவர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடு, ஒரு மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கொக்கோ கோலா இன்டர்நேஷனல் பிராண்டு அதை வாங்கி குடிக்கிறீங்க. அதுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறாரு. விஜய் வந்து பாத்தீங்கன்னா கோக் குடி என்ன ராப் பண்ணுன்னு வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு. அதெல்லாம் நீங்க மாதவன் நடிச்சிருக்காரு எல்லாம் பாக்குறீங்க. ஒரு இந்திய நாட்டில் தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட் கேம்பா கோலா, அதுக்கு வந்து நாங்க வந்து எங்க தலைவர் நடிக்க கூடாதா? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். மங்காத்தா படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது ரீ ரிலீஸ் மாதிரி தெரியல, ரிலீஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செலிப்ரேட் பண்ணி கொண்டாட்டங்கள், பேனர்கள், தார தப்பட்ட கிளிய அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு செலிப்ரேஷன் மூடில். ஏன்னா அஜித் அவர்களுடைய படம் தான் ஓப்பனிங் கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினவர். ஸோ அந்தளவுக்கு ஒரு திரைப்படம், தமிழ் திரைப்படம் வருது. அந்த தமிழ் திரைப்படத்தை ஒரு பெரிய ஓப்பனிங்னா ரஜினி மாதிரி ஒரு பெரிய மாஸ்டருக்கு வரும். விஜய் வந்து சலைத்தவர் கிடையாது. இந்த ஓப்பனிங்கில் சில இந்த செலிப்ரேஷன்லாம் வந்து அஜித் சாரோடைய ஃபேன்ஸ் வந்து பட்டையை கிளப்புவாங்க. ஸோ அந்த வகையில் தான் மங்காத்தா ரிலீஸை பார்த்துட்டு பலரும் வந்து ஷாக் ஆகிருக்கிறாங்க. அங்கே பல சம்பவங்கள் நடந்திருக்கு. முதல்ல ரீ ரிலீஸ் கொண்டாட்டம் எப்படி போயிட்டுருக்கு, வசூல் ரீதியாக எந்த அளவுக்கு சக்ஸஸாக மாறி இருக்கு சார்? அதாவது ஒரு நடிகருடைய படம் கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து ரீ ரிலீஸ் ஆகுது. அதாவது ரீ ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த 15 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஓடிடியில் பார்த்துருப்பாங்க, சேட்டலைட்டில் பார்த்துருப்பாங்க, யூடியூப்பில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இந்த மங்காத்தா படம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீ ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே பயங்கரமான வைப்பு. தேட்டரில் பார்த்தீங்கன்னா அடி பட்டாசு கொளுத்துறதுன்னா தேட்டருக்குள்ளே பட்டாசு வெடிக்கிறாங்கங்க. தேட்டருக்குள்ளே அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடாம ஜெயிச்சோமடா அந்த பாட்டெல்லாம் போடும்போது கூட்டம் சேர்ந்து பயங்கரமான வைப்பு, செம்ம டான்ஸு, செம்ம ஆட்டம். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தேட்டர் செலிப்ரேஷன், தேட்டருக்கு வெளியில் செலிப்ரேஷன் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். தேட்டருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, பன்னீர் அபிஷேகம் பண்ணுறாங்க, பட்டாசு போடுறாங்க, கத்துறாங்க, ஆரவாரம் பண்ணுறாங்க, பேனர் கீனர். அப்பா அதாவது அதகலப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அதகலப்படுத்துறாங்க. உண்மையாலுமே ஒரு நடிகருடைய படம் 15 வருஷம் கழிச்சு ஆல்ரெடி பார்த்த படம் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அஜித் ரசிகர்கள் இந்த மங்காத்தா பார்க்காம இருப்பாங்களா? தர லோக்கல் படம். அஜித்துடைய மங்காத்தாங்கிறது தர லோக்கல் படம். அதாவது இறங்கி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படம் கிடைக்கும். அந்த மாதிரி கில்லி அது வந்து விஜயோட படம், அது தர லோக்கல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மங்காத்தாவை பொறுத்த வரைக்கும் அஜித் அடிச்சு நொறுக்கியிருப்பார் வேற மாதிரி. அதாவது அவருடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இருக்கும். அவர் பேசுகிற டயலாக்கு, வாக்கு, லுக்கு, ஸ்டைலு எல்லாத்துக்குமே கிளாப்பு. அன்னைக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படம் பார்த்தேன். ஓப்பனிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மாலை காட்சி 6:30 மணி காட்சி தேவி தேட்டரில் பார்த்தேன். அன்னைக்கு என்ன வைப் இருந்துச்சோ, என்ன கிளாப் இருந்துச்சோ, என்ன விசில் சத்தம் இருந்துச்சோ, இன்றைக்கி அதே வந்து வைப்போடு வந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, கொண்டாடி தீக்குறாங்கன்னு சொல்லணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேட்டரில் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விநியோகஸ்தர்கள் சொன்னாங்க பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது மங்காத்தா படத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக் மை ஷோ அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு மணி நேரத்துக்கு 6000 7000 பறக்குது. கிட்டத்தட்ட 300 ஸ்க்ரீன்ஸ். இன்றைக்கி புது படத்தை ரிலீஸ் பண்ணிங்கனாலே 300 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு ரீ ரிலீஸ் படத்துக்கு 300 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் நாள் வசூல்
கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. துபாயில் ரிலீஸ் ஆயிருக்கு, சிங்கப்பூரில் ரிலீஸ் ஆயிருக்கு, மலேசியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு, ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆயிருக்கு, யூகேல ரிலீஸ் ஆயிருக்கு, யூஎஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. பல நாடுகளில் வந்து அதே ரெஸ்பான்ஸ், இங்கே தமிழ்நாட்டில் என்ன ரெஸ்பான்ஸோ அதே ரெஸ்பான்ஸ் வந்து உலகளவில் இருக்குது. அதாவது என்ஜாய்மெண்ட் டு த கோர் அப்படின்னா அது மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவும் இந்த 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 வருஷம் பார்த்தீங்கன்னா அஜித் படம் எதுவும் வராது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஆதிக்கு வேற பார்த்தீங்கன்னா நேத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிப்ரவரியிலேருந்து நாங்கள் புது படத்துக்கு ஷூட்டிங் போகிறோம்னு போட்டிருக்காரு. அது ஒரு மாதிரியான மாசு. புது படத்துக்கு ஷூட்டிங்னும் போது அது யார் தயாரிப்பாளர், அஜித்துக்கு தயாரிப்பாளரே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அஜித்துக்கு தயாரிப்பாளரே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அஜித்துக்கு மார்க்கெட் இல்லை, அஜித்துக்கு கேட்குற சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து இந்த ரோகிணி தியேட்டருக்கும் கமலா தியேட்டருக்கும் அனுப்பிச்சு வச்சு ஒரு ஷோ பார்க்க சொல்லுங்கள், ஒரே ஒரு ஷோ பார்க்க சொல்லுங்கள். அதாவது அதிரி புதிரி ஆட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்டம். அதாவது மங்காத்தா அப்படின்னா அது மாசு, அஜித்னா என்றைக்குமே கிளாஸு சூப்பர் கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதான் ரீரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கிறது நிரூபிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4.5 கோடி ரூபா வந்து வேர்ல்டு வைடு படம் இந்த படம் ரீரிலீஸ் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியலாகவே வந்த ஒரு ரிப்போர்ட் தான் இது. சரிங்க சார். இப்போ வசூல் ரீதியாக கில்லி படத்தை இது ஓவராலாக பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா எப்படி இருந்தாலும் விஜய் விசஸ் அஜித் அப்படிங்கிற அந்த கிளாஷ் தான் தொடருது. ஸோ கடைசியாக ஒரு முறை வாய்ப்பு இருந்தது, அது மிஸ் ஆயிடுச்சு. எனவே சார், கில்லி படத்தை ஓவரால் வசூலை முறியடிக்க வாய்ப்பு இருக்குதா சார்? அதாவது உண்மையாக பேசணும் அப்படின்னா கில்லி தான் இது வரைக்கும் ரீரிலீஸில் அது ஃபஸ்ட்டு வசூலில் வந்து நம்பர் 1 இருக்கிறது கில்லி தான். அது படையப்பா ரஜினி படம் வந்துச்சு பர்த்டே அன்னைக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிரிபுதிரியான கலெக்ஷன், வேறு மாதிரியான கலெக்ஷனை பண்ணிச்சு சூப்பராக. அதாவது வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா அதனோட கலெக்ஷனுமே வந்து எக்ஸ்ட்ராடனரி கலெக்ஷன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கில்லியோடைய ரீரிலீஸ் கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 38 கோடி ரூபா 40 கோடி ரூபா. அதை வந்து படையப்பா வந்து தொடலை, நெருங்கிச்சு ஆனால் தொடலை. இந்த மங்காத்தாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸுங்கிறதே பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் தான். 2 பேரும் தான் நேரடி போட்டியாளர்கள். 2 பேரோட படம், அதுவும் வாரிசு துணிவுலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா தேட்டர் வேற மாதிரி இருந்துச்சு, அந்த வைபே வேற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தாவும் தெரியும் வரதா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போயிட்டாங்க. அதுக்கு 2-3 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயோடைய ரசிகர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படத்தை பார்க்கணும், ஜனநாயகன் பார்க்கணும், வேற எதுவுமே கிடையாது. விஜயோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாங்கள் ஜனநாயகன் பார்க்கணும், எங்கள் தலைவரோட படம், அதை தான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்காங்க. அதில் 1000 முட்டுக்கட்டைகள் படம் வந்து வரல. 9ஆம் தேதி ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியெல்லாம் தேட்டரில் வினைல் கட்டுறதுன்னா, பேனர் கட்டுறதுன்னு, தோரணம் கட்டுறதுன்னு ஒரே செலிப்ரேஷன் மூடில் இருந்தாங்க. பொங்கலே அவங்க பொங்கல் அப்படிங்கிறது தான், ஜனநாயகன் பொங்கல் அப்படின்றதுக்காண்டி காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது சில காரணங்கள், சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அது இதுன்னு ஏகப்பட்ட தடைகள்னால அது வராமல் போச்சு. எப்போ ரிலீஸ்னே தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு விஜயோட ரசிகர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஒரே மைண்டு, ஒரு மைண்டாக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனநாயகன் பார்க்கணும், வேறு எதுவும் வேணாம், எங்களுக்கு ஜனநாயகன் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் தெரிய வந்து ரிலீஸ் பண்ணால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி ரேஸ்லேருந்து பின் வாங்கிட்டாங்க. அது இல்லாமல் சில தயாரிப்பாளர்கள், சின்ன தயாரிப்பாளர்கள், மோகன்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா தானு சருக்கு ரிக்வஸ்ட் வச்சதுனால சரி ஓகேன்னு அவங்க விலகிட்டாங்க. இப்போ இந்த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தா வந்து அடிச்சு நொறுக்குது, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்லாம் பார்த்தா நிச்சயமாக இது வேறு மாதிரியான கலெக்ஷனாக இருக்கும். காரணம் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அடுத்து வந்து எந்த படமும் இல்லை, பெரிய படம் எந்த படமுமே இல்லை. இப்போ தியேட்டரில் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸு மங்காத்தாக்கு இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால இந்த கில்லியோடைய கலெக்ஷனை வந்து இது நிச்சயமாக தாண்டும் அப்படிங்கிறாங்க. தாண்டுமா தாண்டாதா அப்படிங்கிறது இன்னொரு 4-5 நாள் பொறுத்து தான் சொல்ல முடியும். இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம இருக்கோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை மறுபடியும் பார்த்தீங்கன்னா லீவு. அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த கலெக்ஷன், ஓவரால் கலெக்ஷனை இன்னொரு 1 வாரத்தில் சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக அதாவது கில்லி அது வந்து இது வரைக்கும் ரெக்கார்டில் கில்லி, ஆனால் அதை தாண்டும் மங்காத்தா அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த கலெக்ஷனும் போயிட்டு. நிச்சயமாக சார். இப்போ இந்த மங்காத்தா ரீரிலீஸ் கொண்டாடத்தின் போது விஜய் ரசிகர்கள் பலர் அஜித் ரசிகர்கள் போன்று, அதாவது அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க, அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னும் பல அஜித் ரசிகர்கள் சிலர் செஞ்சாங்களா, இல்லை விஜய் ரசிகர்கள் செஞ்சாங்களா என்னவோ, அந்த டிவிக்கே கூடி பல இடங்களில் பறந்துருக்கு. இந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் மாதிரிலாம் பேனர் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நபர்லாம் அடித்து துவச்சிட்டு அந்த வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருந்தது. காரைக்குடியில் நினைக்கிறேன் சார். பார்த்தீங்களா என்ன நடந்தது இந்த சம்பவம்? அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தல ரசிகர்கள் தளபதி தொண்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஹேஷ்டேக் போட்டு விஜயோட ரசிகர்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. காரணம் என்னென்னா, அஜித்தோடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு வந்து விஜயோட ரசிகர்கள் நினைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பார்த்து அது ஓட்டு போடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அவரோட செயல்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னங்கிறது தான் அது பார்த்து முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அதாவது
ஒரு ரசிகர்களுடைய படம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமல் படம், ரஜினி படம் ரெண்டுமே ஒரு காலத்தில் வந்திருக்கு. ஒரே காலகட்டங்களில் தீபாவளிக்கு வந்திருக்கு, பொங்கலுக்கு வந்திருக்கு. பக்கத்து தேட்டரில் ஓடும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தள்ளுமுள்கள் இருக்கும். அதோட சரி, அதோடு முடிச்சுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது வேற மாதிரி வந்து அதை பெருசாக ட்ரெண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மங்காத்தா ஓடுற ஒரு தேட்டரில் விஜயோடைய ரசிகர் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொடி எடுத்துகிட்டு போய், அதாவது டிவிக்கே கொடி எடுத்துகிட்டு போய் தேட்டரில் வந்து ஆட்டிட்டு அவர் வைப் பண்ணியிருக்கிறாரு. அது ஆல்ரெடி அஜித் ரசிகர்கள் கூப்பிட்டு எச்சரித்து அனுப்பிச்சிருக்காங்க, வேண்டாம் இது விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொடி ஆட்டிகிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பெரிய அடிதடி ஆயிடுச்சு போல். அதாவது பெருசாக அடித்து பார்த்தீங்கன்னா சட்டைக்கட்டியெல்லாம் கிழித்து வெளியில் தள்ளி விட்டாங்க. இது தேவையா அப்படின்னா இது தேவையில்லை, அது வேறு விஷயம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முழுசாக மாசாக வந்து அஜித்தோட படத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. யார் அப்படின்னா அஜித்தோட ரசிகர்கள். ஃபஸ்ட்டு ஷோலாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தான் வருவாங்க. ஒரு ரீரிலீஸ் படத்துக்கே நான் சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு வைப் இருக்குது அப்படின்னும் போது அந்த வைபுக்கு நடுவில் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே கொடியை காமிச்சிங்கன்னா அது சரியாக இருக்காது. அதுதான் சரியான பார்வை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தியோட ஆடியோ ரிலீஸில் பார்த்தீங்கன்னா டிவிக்கேன்னு கத்தி வைப் பண்ணாங்க. அப்புறம் வந்து மலேசியாவில் வந்து சட்டத்திட்டங்கள், கடுமையான சட்டத்திட்டங்கள் ஆடியோ ரிலீஸில் சொல்லியிருந்தாங்க. எக்காரணம் கொண்டும் டிவிக்கோட கொடியோ ஏதோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி ஒருத்தருக்கு பயன்படுத்தினார், கைது பண்ணி கூப்பிட்டு போனாங்களே. அந்த மாதிரி தான் நேற்று நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் அந்த தலையோட ரசிகரும் தளபதியோட ரசிகரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து சேருவாங்களா அப்படின்னா சேர மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் வேறு வைப்பில் இருக்கும்போது அந்த மூடில் நீங்கள் போய் வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து எரிச்சல் வரதான் செய்யும். அது வந்து செய்யக்கூடாது. விஜயோட ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய படத்தை பார்க்குறது, அவங்களோட என்ஜாய் பண்ணுறது அது தனி. ஆனால் இன்னொருத்தனுடைய சுதந்திரத்தில் போய் டிஸ்டர்ப் பண்ணி ஒரு அஜித் படத்தை பார்க்க வந்த ரசிகர்கள்ட்ட டிவிக்கு காமிச்சிங்கன்னா கோவம் வரதானே செய்யும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. வேறு சில இடங்கள்லேயும் கூட இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பல இடங்களில் சில இந்த பேனர்கள் வச்சாங்க, அதெல்லாம் கிளிக்கப்பட்டிருக்கு, இவங்க அடிச்சு எல்லாம் இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அஜித் அவர்கள் கேம்ப் ஆடுக்கு நடிச்சது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அது காரணம் அவர் சொல்லிட்டார், ரேஸுக்கான விஷயங்கள் அதெல்லாம் சொல்லிட்டார். கேம்பான அபிஷேகம், இந்த பால விஷயம் மாதிரி கேம்பா அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பாவுக்கு பெரிய பெரிய பேனர்லாம் வச்சிருக்காங்க சார். பார்த்தீங்களா? இல்லை, கேம்பா அபிஷேகம் பால் அபிஷேகம் இல்லை, கேம்பா ஆடு அஜித் நடிச்சிருக்காருல அந்த பேனரை வச்சு கேம்பாவே வாங்கி வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அதாவது வந்து எங்கள் தலைவர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடு, ஒரு மைண்ட் செட்டுக்கு பார்த்தீங்களா. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கொக்கோ கோலா இன்டர்நேஷ்னல் பிராண்டு அதை வாங்கி குடிக்கிறீங்க. அதுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறாரு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கோக் குடி என்ன ரேப் பண்ணுன்னு வந்து டான்ஸ் ஆடிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் மாதவன் நடிச்சிருக்காரு, எல்லாம் பார்க்குறீங்க. ஒரு இந்திய நாட்டில் தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட்டு கேம்பா கோலா, அதுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் தலைவர் நடிக்கக்கூடாதா அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க. என்னதான் முட்டு கொடுத்தாலும் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே ரசிகர் மன்றத்தை கலைச்சார். தைரியமான ஆள் அஜித்தில், எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தை கலைச்சு அந்த ரசிகர் மன்றத்தை கலைக்கிற தைரியம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இது வரைக்கும் இந்திய சினிமாவில் எந்த நடிகனுக்குமே கிடையாது. ஒரு பாப்புலராக வந்துட்டு இருக்கிற காலத்திலே ரசிகர் மன்றத்தை கலைச்சார். கலைச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வைபு, பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தேன்னு கொண்டாடுற அளவுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அது அஜித்துக்கு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி வந்து ஆரம்ப காலத்தில் சில விளம்பர படங்கள் அஜித் நடித்தார். அதுக்கப்புறம் இந்த விளம்பர படங்கள் நடிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா நடிக்கலை. படத்துடைய ஆடியோ ரிலீஸ்க்கோ வேறு எந்த ப்ரொமோஷனுக்கோ போகமாட்டேன் அப்படிங்கிற கொள்கை பிடிப்போடு இருக்கார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸோடைய குரூப் தான் அது, அம்பானி குரூப்பு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அஜித் கார் ரேசிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கு 18 கோடி ரூபா வருஷத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஒரு நல்ல நோக்கம் தான். அஜித் என்ன நினைக்கிறாரு, கார் ரேஸை வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் மாதிரி, ஃபுட்பால் மாதிரி, ஹாக்கி மாதிரி அது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு ரேஸாக, ஒரு எளிய ஒரு ஸ்போர்ட்ஸாக ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காண்டி நிறைய ஊடகங்களில் பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் அஜித்க்கு ஏற்பட்ட மனமாற்றங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட வந்து இன்றைக்கி அஜித் வந்து தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இதுவும் வந்து அஜித்க்கு ஏற்பட்ட மனமாற்றம் தான். ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்காண்டி வந்து அந்த கேம்பாடில் நடிக்கிறாரு. அது வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நல்ல எண்ணமாக இருந்தால் கூட அதை வேறு விதமாக வந்து அஜித் வந்து செஞ்சுருக்கலாம். அதாவது வேறு நிறைய ஆடுகள் இருக்குது. அதாவது சொசைட்டிக்கு நல்லது செய்யக்கூடிய ஆடுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் ஏதாவது அஜித் நடிச்சிருக்கலாம். அந்த குளிர்பான ஆடை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க் அப்படிங்கிறாங்களா, அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த எசன்ஸு, அதில் உள்ள அந்த கலரு, சுகர் கண்டென்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, அசிடிட்டி, கேன்சரு, இன்னும் பல மன அழுத்தத்துக்கு கூட வந்து அது வாய்ப்பளிக்கும் அதிகமாக சாப்பிட்டா அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இப்படி ஒரு ஆட்ல அஜித் குடிக்கிற மாதிரி இருந்தாலே அஜித்தே குடிக்கிறாரு நம்ம குடிக்கலாம், தலையே குடிக்கிறாரு நம்ம குடிக்கலாம், கடவுளே குடிக்கிறாரு நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட ரசிகர்கள் வந்து அந்த 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 ஆடை பார்த்துட்டு குடிப்பாங்க நிறைய பேர். அது உண்மைதான்.
அதாவது இது வந்து தப்பா சரியா அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம் போனால் இதில் நிறைய தீய விஷயங்கள் இருக்குன்னு மருத்துவ ரீதியாக சொல்லும் போது இந்த ஆடில் அஜித் நடிச்சிருக்க வேண்டாம், வேற ஏதாவது ஆடை சூஸ் பண்ணி நடிச்சிருக்கலாம். இல்லைன்னா வருஷத்துக்கு 2 படம் நடிக்கலாம். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அஜித்துக்கு. 2 படம் நடிக்கலாம். அந்த 2 படத்தில் வர வருமானத்தில் ஒரு பகுதி, அதாவது ஒரு 100 கோடி ரூபாயை பார்த்தீங்கன்னா இந்த அஜித் கார் ரேசிங் கம்பெனிக்கு அவரே கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி அதை வந்து ப்ரமோட் பண்ணலாம். இதெல்லாம் விட்டுட்டு கொள்கையை தளர்த்தி ஆடில் நடிச்சிருக்காரு அப்படின்னும் போது அது இன்னைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. என்னுடைய பார்வை வந்து அஜித் இதை பண்ணியிருக்க வேண்டாம், தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த சார் இப்போ இறுதியாக கடைசியாக ஒரு கிளாஷ் விஜய் விசஸ் அஜித்னா தெரி விசஸ் மங்காத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு வர வேண்டிய சூழல், பட் விலகி போயிருச்சு. அதுக்கு பின்னணி என்னவாக இருக்கும்? ஒருவேளை கிளாஷ் விட்டால் அஜித் ரசிகர்கள் எதிராக திரும்பிடுவாங்க, ஓட்டுக்களை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை அழுத்தத்தினாலையா இல்லை வேறு எதுவும் காரணம்? இல்லை, முழுக்க வந்து ஒரு உளவியல் பிரச்சனை. அதாவது வந்து ஜனநாயகன் படத்தை பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி வந்து விஜயோடைய ரசிகர்கள் வந்து தயாராக இருக்காங்கன்னும் போது அவங்க தெரியெல்லாம் பார்க்கறதுக்கு விரும்பலை. தெரிய பார்க்குறதை விட அதாவது ஜனநாயகனை பார்க்குறதுக்கு அவங்க வெறியாக இருக்காங்க. அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சூழலில் அவங்க மனசு வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. அது இந்த சூழ்நிலையில் தெரிய வந்தாலும் அந்த எப்படி சொல்கிறது, ரீரிலீஸில் எப்போவுமே விஜய் வந்து கில்லி அந்த கொண்டாட்டத்துக்கு போவாங்களா, அஜித் விஜய் அந்த போட்டிக்கு உள்ள அவங்க வருவாங்களா அப்படிங்கிற சில சந்தேகங்கள்லாம் உண்மையாலுமே இருக்கிறதுனால இது சரியில்லாத நேரம் அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்துட்டாங்க. எப்போ வந்தாலும் அது நல்லா ஓடும், அது வேற விஷயம். ஆனால் இது சரியான நேரமாக இருக்காது, அதுதான் காரணம். ஜனநாயகன் படம் பார்க்க வெறியாக இருக்கவங்கள்ட்ட போய் தெரியா காமிச்சிங்க அப்படின்னா ஒரியாயிருவாங்கனால அந்த படத்தை தள்ளி வச்சுட்டாங்க, தான் காரணங்கிறீங்க. ரைட்டா சார்? சரிங்க சார். நிறைய மங்காத்தா ரிலீஸ் கொண்டாட்டம் கிட்டத்தட்ட கில்லி வசூலை முறியடிக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறீங்க. பல இடங்களில் விஜய் ரசிகர்களுடைய பேனர்களை வைத்து டிவிக்கு கொடியை அசைத்து பேனர் கிழிப்பு சண்டைகள் அப்படிங்கிற வீடியோ காட்சிகள்லாம் வருது. பட் இதெல்லாம் இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பாங்கிறத நம்புவோம். ஏன்னா கடைசி கிளாஸுக்கு தான் வாய்ப்பு இல்லாமல் போச்சு சார். நேரம் கொடுத்து பல்வேறு பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.